இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த வசனத்தை தியானிக்கையில் பல நேரங்களில் நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம்? பல்வேறு போதகர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறது. நாம் எல்லா போதனைகளையும் நம்பாமல் அந்த போதனைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நாம் சோதித்தறிய வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். இது சரிதான். ஆனாலும் கூட மற்றொரு காரியத்தையும் கூட நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை நாம் தியானிக்கின்ற பொழுது அது என்ன? 6வது வசனத்தை தியானிக்கலாம். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் வேதம் 2 ஆவிகளை குறித்து பேசுகிறது. ஒன்று சத்திய ஆவி, மற்றொன்று வஞ்சக ஆவி. சத்திய ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வஞ்சக ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது அது சாத்தானை குறிக்கிறது. இந்த 2 விதமான ஆவிகளும் வேறு எங்கோ இல்லை, நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்ற வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அது யாரையோ குறித்து பேசவில்லை, அது நம்முடைய மனதில் நமக்குள் செயலாற்றக்கூடிய ஆவிகளை குறித்தும் பேசுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த வசனத்தை நாம் இப்படி மாற்றி எழுதி கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அது எப்படி? நீங்கள் எல்லா எண்ணங்களையும் நம்பாமல் அந்த எண்ணங்கள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய மனதில் பல்வேறு விதமான எண்ணங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. நாம் அந்த எண்ணங்களை இது தேவனால் உண்டான எண்ணங்களா, இது சாத்தானுடைய எண்ணங்களா என்று நாம் பிரித்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வகையான எண்ணங்கள் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படக்கூடிய எண்ணங்கள், மற்றொரு வகையான எண்ணங்கள் சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய எண்ணங்கள். நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் நாம் பொறுப்பானவர்கள் அல்ல. ஆனால் எந்த எண்ணங்களோடு நாம் உரையாடுகிறோம், எந்த எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எந்த எண்ணங்களுக்கு நாம் எதிர்வினை ஆற்றுகிறோம், அந்த எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை வேதம் பல்வேறு இடங்களில் நமக்கு வலியுறுத்துகிறது. பேதுருவின் வாழ்க்கையிலும் கூட நாம் இதை பார்க்கலாம். பவுலும் கூட பல நிருபத்தில் இதை குறித்து நமக்கு எழுதுகிறார். அதை குறித்து சுருக்கமாக தியானித்து முடிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபொழுது பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக இந்த பதிலை சொல்லுகிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை மெச்சிக்கொள்ளுகிறார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவனை அங்கீகரிக்கிறார் எல்லாருக்கும் முன்பாகும். இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் முடிந்தவுடன் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து முன்னறிவிக்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார் பேதுருவை. ஒரு கணத்திற்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாகவும் மெச்சிக்கொள்ளப்பட்ட பேதுரு, எல்லாருக்கும் முன்பாகவும் கனப்படுத்தப்பட்ட பேதுரு இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாகவும் கனவீனப்படுத்தப்படுகிறான். ஏனென்று சொன்னால் ஒரு வகையான எண்ணங்களை அவன் முதலாவது வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எண்ணங்கள் இது பிதாவுடைய எண்ணங்கள் என்று சொல்லி அவனை அங்கீகரிக்கிறான். ஒரு விதமான எண்ணங்களை அவன் மறுபடியும் வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது சாத்தானுடைய எண்ணங்கள் என்று சொல்லி சாத்தானை கடிந்து கொள்கிறார். அவனுக்குள் இருக்கும் சாத்தானை அவனுக்கு உணர்த்துகிறார், சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு நிருபத்திலும் கூட நமக்கு எழுதுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 25வது வசனத்தில் அவர் இதை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 17வது வசனம், 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அவர் இங்கு பதிவு செய்கிறார். ஹல்லேலூயா. 2 விதமான எண்ணங்கள் அவனுக்குள் போராடி கொண்டிருக்கிறதை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். அவர் விரும்பாத காரியத்தை அவர் செய்கின்ற பொழுது அவர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அது பாவம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அது நித்திய மரணமாக நரகமாக இருக்கிறது. ஆதலால் நமக்குள் எழும்பக்கூடிய எண்ணங்களை நாம் அதை உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இது பிதாவுடைய எண்ணங்களா, பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணங்களா, இல்லாவிட்டால் இது சாத்தானுடைய எண்ணங்களா என்று சொல்லி நாம் அதை ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலும் கூட அவர் இதை குறித்து குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 26வது வசனம் வரை நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது தியானியுங்கள். 17வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கு குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஆதலால் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை தியானிக்கின்ற பொழுது யாரையோ குறித்து மாத்திரம் எழுதப்படவில்லை, நமக்குள் எழும்பக்கூடிய 2 விதமான ஆவிகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.